வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தார்னிட் டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி 9ஆம் வகுப்பில் இருக்கிற 8 இயல்கள் வரையும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் கடைசி. ஓகேவா, இதோட 9ஆம் வகுப்பு ஃபுல்லாக முடிய போகுது. ஸோ 9ஆம் வகுப்பில் 9வது இயலில் இருக்கிற இம்பார்ட்டனான 30 கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டனான வீடியோக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அணி என்னும் சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணி என்றாலே அழகு அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஸோ செய்யுளுக்கு அழகு தருவது என்னது? அணி. அப்போ அணி என்னும் சொல்லின் பொருள் என்னது? அழகு. ஒரு பொருளை போன்றே மற்றொரு பொருள் இருப்பதாக கூறுவது எவ்வகை அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை மற்றொன்று கூட ஒப்பிட்டு கூறுவது. ஓகேவா? ஸோ ஒரு பொருள், இப்போ மயில் போன்ற கண்கள், அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, மீன் போன்ற கண்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மீன் அப்படிங்கிறத கண்ணுக்கு ஒப்பா சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் ஒப்பிட்டு கூறுவது. இந்த மாதிரி எந்த அணியில் கூறுவாங்க அப்படின்னா உவமை அணியில். உவமை அணி. ஒரு பொருள் போன்ற மற்றொரு பொருள் இருப்பதாக கூறுவது எது? உவமை அணி. உவமையும் உவமேயமும் வேறல்ல, ஒன்றே என்று தோன்றுமாறு கூறுவது எது? அதாவது உவமை வேறு பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று மாதிரியே தெரியுமா? இப்போது மயில் போன்ற கண், மீன் போன்ற கண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது ரெண்டும் இப்போ நமக்கு மீன் போன்ற கண்ணில் அது உவமை, நமக்கு வித்தியாசம் தெரியுது. மீன் மாதிரி கண் இருக்குது. இதே கண் மீன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் எது உவமை எது உவமேயம் அப்படின்னு தெரியுதா? ரெண்டுமே ஒன்று மாதிரியே இருக்கு இல்லையா? இதை என்ன சொல்லணும் அப்படின்னா உருவக அணி. என்ன சொல்லணும்? உருவக அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இந்த இடத்துல போல அப்படிங்கிற ஓம உறுப்பு இருக்கு இல்லையா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் இதை என்ன சொல்லணும்? ஓமை அணி. இரு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின் அவற்றில் ஒன்று மற்றொன்று வேறுபடுத்தி காட்டுது. இப்போ தான் சொன்னோம் இல்லையா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. ஸோ தீயினால் சுட்டது தீயும் புண்ணு தான், நாவால் சுட்டாலும் புண்ணு தான். ஆனால் தீயினால் சுட்டது ஆறிடும், நாவினால் சுட்டது ஆறாது. ஃபர்ஸ்ட் ஒற்றுமையை கூறி பிறகு அதுக்கு இருக்கிற வேற்றுமையை கூறி வேற்றுப்படுத்துறது என்னன்னு பார்த்தோம். வேற்றுமை அணி. என்னது? வேற்றுமை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி, இதிலே என்ன சொல்லிட்டாங்க? வரிசையாக நிறுத்தி அவ்வரிப்படியே பொருள் கொள்வது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அன்பு மரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அற அப்படின்னு ஒரு குறள் இருக்கையா? அதாவது அன்பு அரண் இருக்கும். ஸோ அதுக்கு நேராகவே பண்பும் பயனையும் சொல்லியிருப்பாங்க. வரிசையாக நிறுத்தி நேராக பொருள் கொள்கிறோம் இல்லையா? அதை என்ன சொல்லணும் அப்படின்னா நிரல் நிறை அணி. என்ன சொல்லணும்? நிரல் நிரல் அணி. அன்பு மரணும் உடைத்தாயின் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது? நிரல் நிறை அணி தான் இடம்பெற்றிருக்கு. ஒரு செய்யுளின் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு சொல், ஒரு திருக்குறளோ என்னமோ இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு முன்னர் வந்த சொல்லே ஒரு சொல்லு வருதான். இப்போ விளக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் அதே விளக்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வருது. இந்த எல்லா இடத்துலையுமே இது வெளிச்சம் அப்படிங்கிற பொருளையே கொடுக்குதுன்னு வச்சுப்போம். ஒரே சொல்லு திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளையே தருது, ஒரே சொல்லு தான் ஒரே பொருளையே தருது அப்படின்னா அது என்ன சொல்லணும் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. என்னது? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை தருதான். இப்போ பார்த்தது என்னது? ஒரே சொல்லே வரும், ஒரே பொருளையே தந்துச்சு அப்படின்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இதே ஒரே சொல்லு தான், அந்த விளக்குனே வருது, இந்த இடத்துல விளக்கம், இந்த இடத்துல வெளிச்சம் அப்படின்னு வேற பொருளையே கொள்ளுதுன்னு வச்சுப்போம். ஒரே சொல்லு தான் மீண்டும் மீண்டும் வருது, ஆனால் ஒரு இடத்துலையும் வேற பொருளை கொள்ளுது அப்படின்னா அதை என்ன சொல்லணும்? சொல் மட்டும்தானே ஒன்றா வருது, வேற பொருள் அப்படிங்கிறதுனால இதை சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அணி. செய்யுளின் முன்னர் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே சொல்லு தான் மீண்டும் மீண்டும் வருதான், ஒரே பொருளை தந்தா அதை இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ துப்பு அப்படிங்கிற சொல்லி இங்கே திரும்ப இந்த குறள் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரே பொருளை தராது, வேற பொருளை தருது. அப்போ இந்த இடத்துல சொல் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் வருது, பொருள் என்னவா இருக்குது? வேறையா இருக்குது. அப்போ இது என்னது? சொல் பின்வரும் நிலை அணி. செவ்வி உடையார் செழுஞ்சோதி இதில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வி உடையார் செழுஞ்சோதி இதில் பயின்று வரும் அணி. அதாவது இதில் வெவ்வேறு சொற்கள் வந்திருக்கும். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன பார்த்தோம்? ஆல்ரெடி ஒரே சொல்லு திரும்ப வந்து ஒரே பொருளை தந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு பார்த்தோமா? ஒரே சொல்ல திரும்ப வந்து வேற பொருளை தந்துச்சுன்னா சொல் பின்வரும் நிலை அணி பார்த்தோமா? இதில் என்ன சொல்கிறாங்களாம்? பொருள் வந்து ஒரே பொருள், ஆனால் வேற சொல்லாக இருக்குமா? ஒரே பொருள் இருக்கும், வேற சொல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த குறளில் ஒரே பொருள் தான் இருக்கும், ஆனால் வேற சொல். அப்போ பொருள்லாம் ஒன்றா இருக்குது, சொல் வேறையா இருக்கு இல்லையா? இது என்ன சொல்லணும்? பொருள் பின்வரு நிலை அணி. பொருள் பின்வரு நிலை அணி. ஒன்றிற்கு மேற்பட்ட பொருட்களை உருவகப்படுத்தி ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தாமல் விடுவது. அதாவது இப்போ 2 பொருள் இருக்குது, அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு ஒன்றை உருவகப்படுத்தாமல் விடுறாங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏகதேச உருவக அணி. அதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்துகிறாங்களே, இதை என்ன சொல்கிறாங்க? ஏகதேச உருவக அணி. பிறவி பெருங்கடல் நீந்துவார் இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிறவி பெருங்கடல் நீந்துவார். அதாவது இந்த குறள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உலகம் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லியிருப்பாங்க, பெருங்கடலாக உருவச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இறைவன் அதை கடக்க உதவும் புனையாக, இறைவன் என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க,
உருவகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமையே விட்டுருப்பாங்க. ஸோ இந்த திருக்குறள் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏகதேச உருவகணி இடம்பெற்றிருக்கு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்கிறது என்னது? ஒன்று இயல்பாக இருக்குது, அதை இயல்பாகவே அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணியோடைய இன்னொரு பேர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். தன்மை நவிர்ச்சி அணி என்பதன் வேறு பெயர் என்னது? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பா இருக்கிறத அப்படியே கூறுறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற சொல் செய்யுளில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் தருவது. இப்போ 4 லைனில் ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பொருள், இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்குது, அது இதில் இருக்கிற லைன் கூடயும் பொருள் கொள்ளுது, இதில் இருக்கிற லைன் கூடயும் பொருள் கொள்ளுது, இந்த லைனோடையும் பொருள் கொள்ளுது, 4 லைனோடையும் பொருள் கொள்ளுது. அதான் செய்யுள்ள ஒரு இடத்துல இருக்கிற சொல்லானது பல இடங்களில் இருக்கிற சொற்களோடு பொருந்தி பொருள் கொள்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தீவக அணி. என்ன சொல்கிறாங்க? தீவக அணி. தீவக அணி அப்படிங்கிறது முதல் இடைக்கடை அப்படின்னு 3 வகைப்படும். ஓகேவா? ஸோ தீவகம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீவகம் அப்படிங்கிறதுக்கு விளக்கு அப்படிங்கிறது பொருள். என்னது? விளக்கு அப்படிங்கிறது பொருள். வேற்றுமை அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வேற்றுமை அணி 2 வகைப்படும். பொதுவாக 2 வகை தான். ஓகேவா? வேற்றுமை அணி 2 வகைப்படும். மாலை வெயில் மழை இல்லை மழையில் மின்னும் இக்கவிதையில் பயின்று வருவது என்ன? இந்த கவிதையில் என்ன பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாலையில் மழைத்துளி, மாலை வெயில் மழைத்துளியில் மின்னுமா. ஸோ மாலை வெயில் டைமில் மழை பெஞ்சால் அது நமக்கு முன்ற மாதிரி தெரியும். அது உண்மை தானே? இயல்பாக அதை தான் நடக்கும். அது நமக்கு இங்கே இயல்பாகவே சொல்லிட்டாங்க. மாலை வெயில் மழை துளியில் மின்ற மாதிரி நமக்கு தெரியலையா? அப்போ இயல்பாக சொல்லிட்டாங்க. அதை என்ன சொல்லுவோம்? இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ இயல்பு நவிர்ச்சி அணியோட இன்னொரு பேர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. ஓகேவா? அடுத்து விரிவாகும் ஆளுமை. இக்கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க? உலகளாவிய பண்புகளை பற்றி தான் இந்த விரிவாகும் ஆளுமை அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்னா தனிநாயகம் அடிகள் அவர்கள் எழுதியிருப்பாங்க. யாருக்கும் எக்காலத்திலும் பொருந்தும் வகையில் பொதுமை பண்பு கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எக்காலத்திலும் பொருந்துகிற பொதுமை பண்பு கொண்ட நூல் எது? திருக்குறள். அக்கறை என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கறை அப்படிங்கிற ஆசிரியர் யார்? கல்யாண்ஜி. இந்த இது பார்த்தோம் அப்படின்னா மனிதாபிமானத்தை சொல்கிற ஒரு கவிதையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அக்கறை அப்படிங்கிற கவிதை நூலோட ஆசிரியர் யார்? கல்யாண்ஜி. கல்யாண்ஜியின் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்யாண்ஜியோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் கல்யாண சுந்தரம். எஸ் கல்யாண சுந்தரம். ஓகேவா? இனிஷியல் இம்பார்ட்டன்ட் எஸ் கல்யாண சுந்தரம். குறுந்தொகை எந்த திணையை சார்ந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை இது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது அகம் சார்ந்த நூல். ஓகேவா? ஸோ இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல், அதாவது அகத்திணை நூல். ஓகேவா? யாதுமூரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகளாவிய சகோதரத்துவத்தை சொல்கிறதா இந்த லைனு. யாதுமூரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற நூலை கணியன் பூங்குன்றனார் பாடியிருப்பார். கணியன் பூங்குன்றனார். தாய்மைக்கு வறட்சி இல்லை இச்சிறுகதையின் ஆசிரியர் யார்? தாய்மைக்கு வறட்சில்லை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சு சமுத்திரன். யார்? சு சமுத்திரன். இது சமூக பிரச்சனையை மையமாக வச்சு தான் இவர் இந்த நூலை ஏற்றிருப்பார். ஸோ தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார்? சு சமுத்திரன். ஸோ சமுத்திரன் அவர்களுக்கு தமிழக அரசின் விருதை பெற்ற நூல். ஸோ தமிழக அரசோட விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேரில் பழுத்த பலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த நூலுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழக அரசுடைய விருது வாங்கியிருப்பாரு. சாகித்ய அகாடமி விருதுமே வாங்கியிருப்பாரு. ஸோ சமுத்திரன் அவர்கள் தமிழக அரசின் விருதை பெற்ற நூல் எது? வேரில் பழுத்த பலா. முரண்படு மெய்மை என்பதற்கு சான்று தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ முரண்படு மெய்மைனா என்ன? நமக்கு ஒன்று கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படி நடக்காது. ஓகேவா? அதாவது இந்த திறந்த கதவு அடைக்கப்பட்டே இருக்கிறது. ஓகேவா? அப்போ அது திறந்தும் இல்லை திறக்காமலும் இல்லை. ஓகேவா? இந்த திறந்த கதவு, அப்போ கதவு திறந்து இருக்கிற மாரி இருக்குது, ஆனால் அது அடைக்கப்பட்டு தான் இருக்குது. இதான் என்ன சொல்லுவாங்க? முரண்படு மெய்மை. இந்த திறந்த கதவு அடைக்கப்பட்டே இருக்கிறது. உலகமே ஒரு குடும்பம் என்னும் கருத்தை பெரியார் எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகமே ஒரு குடும்பமாக இந்த கருத்தை பெரியார் அவருடைய கண்ணோட்டத்தில் எப்படி அழைச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக ஒருமைப்பாடு. உலக ஒருமைப்பாடு. ஸோ உலகமே ஒரு குடும்பம் என்னும் கருத்தை பெரியார் எவ்வாறு அழைத்தார்? உலக ஒருமைப்பாடு. ஸோ இதோடைய 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக 9 ஏழுக்கும் ஒரு ஏழுக்கும் 30 கொஷின். மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9வதுக்கு மட்டுமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 270 கேள்விகளை போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இம்பார்ட்டனாக உங்களுக்கு கன்ஃபார்மாக பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பாருங்கள். 6th to 8th வரையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இதோட அது 9th முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.